மேற்காசிய நாடுகளுக்கு இடையிலான மோதலுக்கு மத்தியில் பஹ்ரைனில் இருந்து 192 நபர்கள் பாதுகாப்பாக தமிழகம் திரும்பினர். பஹ்ரைனில் விமான நிலையம் மூடப்பட்டதால் அங்கு சிக்கி தவித்த தமிழர்கள் பஹ்ரைன் தமிழ் மன்றம் ஏற்பாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். கடந்த 2 வாரமாக சென்னை வருவதற்கு முயற்சித்து வந்ததாகவும் பஹ்ரைனில் கடும் பயத்துடன் இருந்து வந்ததாகவும் தமிழகம் திரும்பியவர்கள் கூறினர். சவுதி விசாவும் இல்லை. அப்புறம் அவங்க தான் ஷட்டில் அரேஞ்ச் பண்ணி பஹ்ரைன்லேருந்து எங்களை சவுதி கூட்டிகிட்டு போனாங்க. இமிக்ரேஷன் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. டிரான்சிட் எல்லாமே அன்னை தமிழ் மன்றம் மூலியமாக தான் எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப சேஃபாக எங்களை தமாம் ஏர்போர்ட்லேருந்து இங்கே பஹ்ரைன் சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ்க்கு ஒன்றும் பயம் இல்லை, இருந்தாலும் எல்லாரும் ஒரு பேனிக்காக தான் இருந்தாங்க. வாரோட இதுன்றதுனால எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அப்போ தான் அன்னை தமிழ் மன்றம் இது ஃப்ளைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், நிம்மதியான மனநிலை இருக்கு.